வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன். ஓகேங்களா? ஸோ விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து முக்கியமான தகவல்களை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்னன்றதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்க போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, முக்கியமான தள்ளுபடிகள் அனைத்துமே இனி அனைத்து விவசாயிகளுக்குமே கிடைக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை மக்களுக்கு வெளியிட போகிறாங்க. இதற்கான அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். 1427 கோடி ரூபாயை தள்ளுபடி செஞ்சுருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. எந்த அளவுக்கு விவசாயிகள் இதனால் மகிழ்ச்சி அடைகிறாங்க என்பன பற்றி எல்லாமே வீடியோவில் முக்கியமான தொகுப்பாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. தமிழகத்தில் விவசாய கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி பண்ண போகிறாங்க. தமிழக அரசு 48.95 கோடி கல்வி கடனை தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் மொத்த கல்வி கடன் 16,302 கோடியாக உள்ள நிலையில் இந்த தள்ளுபடி போதுமானதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டாகவே பதில் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு எண் 33 தெரிவித்துள்ளபடி கடன் தள்ளுபடிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன், நகைக்கடன்கள் அவற்றுக்கு போதிய நிதியை முழுமையாக ஒதுக்கீடு செய்து அவர்கள் பெற்ற கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஆல்ரெடி 31/1/2021 வரை சிறு மற்றும் குறு விவசாயிகள் 16,43,347 பேர் பெற்றிருந்த கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய அரசு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக அரசு தரப்புலேருந்து வர இருக்குங்க. தேர்தல் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன், விவசாய கடன், அனைத்து வகையான கடன்களையும் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாபெரும் அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க மக்களே. ஸோ நீங்களும் இப்போந்தே தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அடுத்தடுத்த பெரிய பெரிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். கூட்டுறவு வங்கிகளில் கடைசி கடன் வாங்க தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னாடி கடன் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஸோ அதற்கு பிறகு நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஸோ அதனால் 28க்கு முன்னாடியே நீங்கள் கடனை பெற்று வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடிகள் கிடைக்கும். ஸோ ஏன்னா தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் தள்ளுபடி கிடைப்பதில் கடினமாக இருக்கும். தள்ளுபடி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் போயிடும். அதனால் தேர்தல் தேதிக்கு முன்னாடியே கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று கடன் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் மக்களே. இது இப்போதைய சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கூட்டுறவு வங்கிகளில் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்க. மக்கள் அலைமோதிட்டுருக்காங்க கூட்டுறவு வங்கிகளில் கூட்டமாய். ஸோ இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகை கடனாக இருந்தாலும் சரி, விவசாய கடனாக இருந்தாலும் சரி வாங்கி வைத்து கொள்ளுங்கள். தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்க இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடிகள் அறிவிச்சிட்டாங்க. அதே போல் மீதி இருக்கிற நபர்களுக்கும் ஒரு பெரிய தள்ளுபடியை நமக்கு தமிழக அரசு வழங்குறதுக்கு தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் இந்த தள்ளுபடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.